தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பைத்தன் இஸ் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வந்துட்டாலே அதில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இன் பைத்தன் இஸ் லிட்ரலி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் பைத்தனில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின்ஸ் நமக்குள்ளே நிறையா இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி கிளாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ கிளாஸ் இஸ் அ செக்யூர்ட் பிளேஸ். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸோ அந்த மெம்பர் வேரியபிள்ஸோ எல்லாமே அந்த செக்யூர்ட் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ நீங்கள் மெம்பர் வேரியபிள்ஸையோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கீ வேணும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த கிளாஸே ஒரு கீயை ஜெனரேட் பண்ணும். ஸோ அந்த கீயை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ இல்லை அந்த மெம்பர் வேரியபிள்ஸையோ நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளாஸுக்கு எத்தனை கீஸ் வேணாலும் இருக்கலாம், எத்தனை இன்ஸ்டன்சஸ் வேணாலும் இருக்கலாம். எத்தனை ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் கீ இல்லை இன்ஸ்டன்ஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பட் டெக்னிக்கல் டேர்ம் வி மோஸ்ட்லி யூஸ் டு கால் இட் அஸ் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ஒரு கிளாஸுக்கு நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுறதுக்கு செர்டைன் ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு செர்டைன் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கிளாஸ். ஓகே, ஸோ நான் இதுக்கு எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் சே மை கிளாஸ். ஓகே, ஸோ மை கிளாஸ் நான் கொடுத்துட்டேன் கோலன். ஸோ இதுக்குள்ளே நான் லிட்ரலி என்ன வேணாலும் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். ஸோ ஒரு மெம்பர் நான் என்ன கோடு எழுதுனாலும் அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும். கீப் இட் இன் மைண்ட், கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கோடு எழுதணும் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நீங்கள் கோடிங் எழுதுறீங்க அப்படின்னா அதை உங்களால் ஆக்சஸ் பண்ணவோ இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணவோ முடியாது. ஓகே, அது உங்களுக்கு யூஸ்லெஸ், எழுதி யூஸ்லெஸ். ஸோ அப்போது நீங்கள் ஒரு கோடிங் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ளே அது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ லெட்ஸ் சே நவ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 5ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ 5ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இந்த கிளாஸ் இருக்கிற இடத்துல என்னால் உள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும். சரி, நான் இந்த கிளாஸை நான் வேறு ப்ரோக்ராமிங் ஃபைலில் நான் ஆக்சஸ் பண்ணும்போது அது என்னால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது இந்த கோடிங்கை. ஸோ அதுக்காக தான் நான் உங்கள் கோடிங்கை வந்து நான் எதுக்குள்ளே வைக்க சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்க சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸை நான் ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலில் நான் ஆக்சஸ் பண்ணும்போது நான் கால் பண்ணி ஆகணும் அந்த கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் நார்மலாக கோடிங் எழுதிருந்தீங்க அப்படின்னா யூஸ்லெஸ். அதை வேறு ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ வி கிரியேட்டட் அ கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ் அப்படிங்கிற மெம்பர் வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே நம்ம தெரியும். ஸோ நான் வி நீட் டு கால் தி கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் தி கிளாஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு கிளாஸ் நேம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அதே கிளாஸ் நேமில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எல்லா கிளாஸுக்குமே அந்த கிளாஸ் நேம்லேயும் பை டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட டியூட்டி தான் உங்களுக்கு அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுற டியூட்டி. ஸோ நவ் லெட்ஸ் சே மை கிளாஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓகே, திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். ஸோ லெட்ஸ் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஓபி. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம். நம்ம அதுக்கப்புறம் ஓபி டாட். ஓகே, ஸோ ஓபி டாட் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸை கொடுத்தோடனே அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ we need to print this. So let's enclose it inside the print function. Okay, now let's see if I execute this program python app.py. ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூ அது பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கிளாஸோட வேரியபிளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இது வந்து கிளாஸோட வேரியபிள் கிடையாது. இது வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் கிளாஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிளாஸுக்குள்ளே கிளாஸோட வேரியபிளை நம்ம சும்மா இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் கிளாஸோட வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கிளாஸோட வேரியபிளை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகே, அது எப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லெட்ஸ் சே கிளாஸ்
person. Okay, ஸோ இங்கே வந்து நம்ம டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்டர் ஓப்பன் பண்ணி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம மெத்தடில் என்னால் ப்ரோக்ராம்லாம் எழுத முடியாது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி. இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேஜிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பைத்தனில் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு மெத்தட் ஸ்டார்ட் ஆச்சு, இல்லை டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் மேஜிக்கல் மெத்தட்ஸ் ஆர் மேஜிக்கல் வேரியபிள்ஸ். ஓகே, லெட்ஸ் see. Wait a second. Okay, so here we need to create a function. Let's say define. So underscore so இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா underscore init. So this is an initialization method. Okay, so உங்கள் கிளாஸ் வேரியபிளை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். underscore init initialization. ஓகே, ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மேஜிக்கல் மெத்தட்ஸ். ஓகே, now let's say self. ஓகே, ஸோ இந்த செல்ஃப் பேராமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு let's say this is your code. ஓகே, இந்த கிளாஸுக்கு வந்து மல்டிபிள் யூசர் வந்து அந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மல்டிபிள் யூசர் வந்து இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது எந்த யூசர் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கீப் ஆன் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்னா யார் ஆக்சஸ் பண்ணுறா, எந்த டீட்டெயில் எந்த கிளாஸ் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போகுது அப்படிங்கிறது பைத்தன் இன்டர்பிரட்டருக்கு தெரியாமல் போயிடும். ஸோ பைத்தன் இன்டர்பிரட்டர் அந்த எந்த இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம உள்ள கிளாஸுக்குள்ளே எங்கெல்லாம் நம்ம கிளாஸ் வேரியபிள் வச்சுருக்கோமோ, கிளாஸ் வேரியபிளோ இல்லை கிளாஸ் ஃபங்க்ஷனோ எங்கெல்லாம் நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம செல்ஃப் பேராமீட்டர் உள்ளே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த செல்ஃப் பேராமீட்டர் என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட கரண்ட் இன்ஸ்டன்ஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த செல்ஃப் பேராமீட்டர். தென் இதுக்குள்ளே லெட்ஸ் சே செல்ஃப் டாட் நேம். ஓகே, அந்த பர்சனோட நேம். ஸோ லெட்ஸ் சே நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே அந்த பர்சனோட நேமை நான் உள்ளே அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ let's create p name, that means person name, it's a parameter. Okay, and then let's say f name வச்சுக்கலாம், f name, l name. Okay, these are the person first name and last name. object create பண்ணும்போதே நான் பர்சனோட ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அனுப்புகிறேன். அப்போது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே அந்த பர்சனுக்குடைய ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் இனிஷியலைஸ் ஆகிடணும். அதுக்காக தான் இருந்தது. ஸோ லெட்ஸ் see f name. ஸோ இந்த செல்ஃப் டாட் எஃப் நேம் அப்படிங்கிறது உங்கள் கிளாஸ் வேரியபிள். இந்த எஃப் நேம்ங்கிறது டெம்பரரி வேரியபிள் விச் இஸ் ஒன்லி ஆக்டிவ் இன்சைட் திஸ் இனிஷியலைசேஷன் மெத்தட். ஓகே, ஸோ எஃப் நேம். ஸோ நான் அந்த பேராமீட்டர் வந்த வேரியபிளை எடுத்து கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ செல்ஃப் டாட் எல் நேம் ஈக்குவல்ஸ் எல் நேம். Okay, now this is the class variable. You can access this in the same file, inside the same function, or in another programming file in Python file. ஸோ நம்ம இதை வந்து எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம செல்ஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பைத்தன் இன்டர்பிரட்டருக்கு அது என்ன தெரியும், இட்ஸ் அ கிளாஸ் வேரியபிள். ஓகே, ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் கிரியேட்டிங் another one function here. So define let's say person details. Okay, so print it. So print formatted string. I'm just printing his first name and last name. So let's say if so keep it in mind, எங்கெல்லாம் நம்ம கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, கிளாஸ் வேரியபிள்ஸோ கிளாஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணுமோ, என்ன யூஸ் பண்ணணும், கிளாஸ்க்குள்ளே செல்ஃப் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். செல்ஃப் டாட் எஃப் நேம் and self dot l name. Let's say l name, spelling wrong, l name, welcome that guy, whatever it is. Okay, so let's print this emoji. Aha, come on, print it. Oh my goodness. Okay, it's cool, huh? Okay, now let's execute this program. So python app.py, python, oh my goodness. ஸோ நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் இன்ஸ்டன்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ லெட்ஸ் க்ரியேட் அன் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ
main. There is some problem here why it's throwing error. Unindentation. Why it's throwing unindentation error. Yes, it's because this. Oh goodness. Okay, fine. What is the problem with this? Self. Okay, so எங்கெல்லாம் நம்ம எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உள்ள நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா செல்ஃப் பேராமீட்டர் நம்ம கொடுத்தாகணும். அண்ட் தென் எங்கெல்லாம் நீங்கள் கிளாஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கேயும் நம்ம செல்ஃப் பேராமீட்டர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா இப்போ நான் விட்ட மிஸ்டேக்கை நீங்களே விட வேண்டியது இருக்கும். ஸோ அதை நீங்கள் விடாதீங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் தட். ஓகே, ஸோ now let's create an instance for this. Let's say okay, so object equals person. ஓகே, ஸோ நாம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா fname lname, அதாவது இந்த இனிஷியலைசேஷன் மெத்தடுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும். நான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன், கிளாஸ் வேரியபிளை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேஜிக்கல் மெத்தடுக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இனிஷியலைசேஷன் மெத்தட் எப்போ கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த மேஜிக்கல் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காகவே இன்வோக் ஆயிடும். நம்ம அதை தனியாக கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கால் ஆகிற மெத்தட், ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன் மெத்தட். ஸோ இது இந்த கிளாஸுக்குள்ள எத்தனை மெத்தட்ஸ் இருந்தாலும் ஸோ இந்த மெத்தட் ஆட்டோமேட்டிக்காகவே இன்வோக் ஆயிடும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கிவ் தி நேம். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் மை நேம் Trivel, first name, last name Ravi. Okay, so python add.py. Okay, still happened nothing because we didn't call that function. So ob dot person details. So அந்த function நம்ம கால் பண்ணாதான் அது எக்ஸிக்யூட் ஆகும். Let's say again execute the program. See, welcome, cool, Trivel Ravi. Okay, so this is how you need to create an object, and you need to define a function and this class variables by using the self parameter. So self parameter நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸையோ இல்லை அந்த வேரியபிள்ஸையோ நீங்கள் வெளியில் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அது ஆக்சஸ் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி இந்த மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் போகும்போது அந்த இன்ஸ்டன்ஸ்க்குரிய வேல்யூஸை மட்டும்தான் அந்த கிளாஸ் வந்து ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். So ob object 1 dot equals person, let's say code with my channel name. Okay, so this is my channel name and let me call this method. So instead of ob.print details, okay, I'm just giving ob1.print details. So இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஓபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தனோ அதை மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணுது. செகண்ட், நான் OB1 அப்படிங்கிறதுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தனோ அதை மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி எத்தனை இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் என்ன வேல்யூ வச்சுருக்கீங்களோ அது மட்டும்தான் அந்த கிளாஸ் போய் ஆக்சஸ் பண்ணும். ஏன்னா அந்த செல்ஃப் பேராமீட்டர் எந்த இன்ஸ்டன்ஸ் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத கீப் ஆன் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அந்த கிளாஸ் அந்த இன்ஸ்டன்ஸுக்கு என்ன வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கோ அதை மட்டும்தான் அது ஆக்சஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் தி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டும் இருக்குது. ஸோ இதில் பாஸ் அப்படிங்கிற கீவேர்டு என்ன அப்படின்னா, ஸோ நான் கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன், அந்த கிளாஸ்க்குள்ளே நான் எதுவுமே வைக்க தேவையில்லை. ஸோ கிளாஸ் லெட்ஸ் சே டம்மி. ஸோ கிளாஸ் இஸ் அ டம்மி. இந்த டம்மி அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே நான் எதுவுமே வைக்க விரும்பலை. ஸோ சிம்ப்ளி கிவ் பாஸ். ஸோ அப்போ எப்போல்லாம் இந்த கிளாஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதை சும்மா ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி விட்டுரும். உள்ளேருந்து திரும்ப மறுபடியும் மெயின் ஃபங்க்ஷனுக்கே அதை பாஸ் பண்ணி விட்டுரும். ஸோ திஸ் இஸ் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் டீப்லி. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய
விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா, செல்ஃப் பேராமீட்டர் ரொம்ப முக்கியமானது. செல்ஃப் ஓகே. ஸோ அந்த செல்ஃப் பேராமீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை கிளாஸ் மெம்பர் வேரியபிள்ஸோ உங்களால் ஆக்சஸ் பண்ணவோ முடியாது. செகண்ட், கிளாஸ் வேரியபிளை இனிஷியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எதுக்குள்ளே வச்சு பண்ணணும், அண்டர்ஸ்கோர் இனிட் மெத்தடுக்குள்ளே வச்சு தான் உங்களால் கிளாஸ் வேரியபிளை உங்களால் இனிஷியலைசேஷன் பண்ண முடியும். ஓகே, அதை நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே பேராமீட்டர் கொடுத்து நீங்கள் அதை இனிஷியலைசேஷன் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வேல்யூ அங்கே கொடுத்து அசைன் பண்ணாலும் சரி, தட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாருக்கும் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். ஐ see you all friends. Thank you.